ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதல்ல பேசினதுபடி பாருங்க, அப்படி இராதபடினால் அதுக்கு மேல என்ன சொல்லப்படும்னா, நியாயப்பிரமாணம் அருளப்பட்டதால் நீதியானது நியாயப்பிரமாணத்துல உண்டாயிருக்குமே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டதால் நீதி நியாயப்பிரமாணமே உண்டாயிருக்குமே அப்படி சொல்றாரு. அப்ப நீதி எங்க இருந்து வருது அப்படின்றத நீங்க கவனிக்கணும். 21 இருந்தே படிக்க பாருங்க. அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. நியாயப்பிரமாணம் தப்பா? இல்ல. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டாயிருக்குமே. நியாயப்பிரமாணம் தப்பு கிடையாது. ஆனா என்னத்தை கொடுக்க முடியாது? உயிரை கொடுக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க நடக்கிறதுனால உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஜீவன் இல்லையா? நியாயப்பிரமாணத்தோட ஜீவன் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிக்கும்போதுதான் ஜீவன் வரும். ஆதாமிலிருந்து ஜீவன் எடுக்கப்பட்ட ஜீவன் எங்கதான் வருது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்போதுதான் ஜீவனை கொடுக்கிறார். அதாவது நியாயப்பிரமாணம் நல்லது இல்லை. சொல்லுவாங்க, வாக்குத்தத்த விரோதமா அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் உயிரை ஜீவனை நியாயப்பிரமாணம் கொடுக்கிறோம்னா நீதியான இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டாயிருக்கும். அப்ப இதுல ஒரு நல்ல சத்தியம் ஒண்ணு இருக்கு பாருங்க. நியாயப்பிரமாணம் நல்லது, ஆனால் என்னத்தை கொடுக்காது? ஜீவனை கொடுக்காது. என்ன செய்யும் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்னா, அந்த ஜீவனுக்கு ஏதுவாக நம்ம என்ன செய்யும்? இப்படி செய், அப்படி செய், இப்படி செய், இதான் உனக்கு பாவம் வராது, இப்படி செஞ்சாலும் பாவம் வராது. ஆனா எங்கதான் இருக்கும்? பாவத்துக்குள்ளதான் இருக்கும். சந்ததி என்ன சந்ததி தான்? பாவ சந்ததி தான். பாவ சந்ததியில இருந்துகிட்டே பாவத்தை செய்யக்கூடாதபடிக்கு என்ன செய்யும்? சொல்லிக்கிட்டே இருக்கும். இது பாவம், இது பாவம் அப்படின்னு என்ன செய்யும்? நியாயப்பிரமாணம் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அங்க எது இருக்காது? ஜீவன் கிடையாது. ஜீவன் இருந்துச்சுன்னா கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இந்த சட்டத்தின்படி நீங்க நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆதாம் ஜீவனை உங்களுக்கு தந்துருவேன் என்று நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருந்தா நம்ம நியாயப்பிரமாணம் மட்டுமே போதும். கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நியாயப்பிரமாணம் நல்லது, ஆனால் எதை கொடுக்காது? ஜீவனை கொடுக்காது. ஜீவனை கொடுத்தாதான் நமக்கு எது வரும்? ஜீவத்தின் கனிகள் வரும். அப்ப ஜீவன் இல்லாம பாவத்துல மனுஷன் பாவத்தை வச்சுக்கிட்டு நீ ஜீவனை வரணும், ஜீவன் வராது. ஜீவன் எங்கதான் வரும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் தான் ஜீவன் வரும். அவருடைய பிள்ளைக்கு அதிகாரம் வரும். அவர் அதிகாரம் உள்ளவர்களுக்குள்ள என்று இருக்கும், ஜீவன் இருக்கும். ஹல்லேலூயா. அவங்க பிள்ளைகள் அதான் போட்டிருக்குது. நியாயப்பிரமாணம் 21ல உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டாயிருக்கும். அப்படி இராதபடினால் 22 அப்ப என்னது இல்லாத ஜீவன் இல்லை. ஜீவன் அப்படி இராதபடினால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி எல்லோரையும் ஏகமாய் பாவத்திற்கு அடைய. 22 அப்படி இராதபடினால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லோரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தம் யாருக்கு பலிக்கும், யாருக்கு பலிக்காது? விசுவாசம் உள்ளவர்களுக்கு பலிக்கும். விசுவாசம் உள்ளவர்களுக்கு பலிக்கும். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை என்னத்தை பற்றின விசுவாசம்? எனக்காக இதெல்லாம் செய்து என் பாவத்தை சுமந்திருக்கிறார், என் அக்கிரமத்தை சுமந்திருக்கிறார், என் சாபத்தை சுமந்திருக்கிறார், என் தகப்பன் கீழ்ப்படியாம போனார். இன்னைக்கு பிதாவாகிய தேவனுக்கு என்ன இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் நமக்காக நிறைவேற்றி விழிச்சிருக்கிறார் என்கிற இருதய விசுவாசம் உங்கள் இருதயத்தில் இருக்கிறபடினால் இந்த வாக்குத்தத்தத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். ஹல்லேலூயா. இல்லாம பாவியா இருக்கிறேன், நான் மண்ணா இருக்கிறேன், நான் பூசியா இருக்கிறேன், அந்த வாக்குத்தத்தத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இதுக்கு நீங்க உரிமையாளர்கள் இல்லை, கேட்கிறீங்க. அவன் சொல்லுவார், ஆண்டவர் சொன்னபடி ஜெபத்திலே எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்கிறீர்கள்.
கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் யாருக்குரியது? நியாயப்பிரமாணத்திலிருந்து தேவனை நினைச்சு தேடி இருக்காமல் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு உரிமை உடையது. ஹல்லேலூயா. விசுவாச சந்ததிகளுக்கோ வாக்குத்தத்தம் உரிமை உடையது. அது உங்களுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. அதை நீங்க முதல்ல நம்பணும். இது எனக்கு சொந்தமானது என்று நம்பணும். அப்போ அதுதான் என்ன செய்யுது? ஆனால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே 23 பாருங்க. விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே அது என்னலாம்? விசுவாசம் வருகிறதுக்கு முன்னா என்னது? இயேசு வருவதற்கு முன்பு. விசுவாசம் எப்ப துவங்குது? இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறது விசுவாசம். அதுக்கு முன்னாடி விசுவாசம் இல்ல, கட்டளை. அதுக்கு முன்னாடி என்னது? விசுவாசம் இல்ல, கட்டளை. இப்ப விசுவாசம்னா என்னது? விசுவாசம்னா என்னது? காணாததை நீங்க நம்புறீங்களா? அதுதான் விசுவாசம். இயேசு மரித்ததை நீங்க பார்க்கல, நம்புறீங்க பாத்தீங்களா? அதுதான் விசுவாசம். இயேசு உங்க பாவத்தை சொன்னதை நீங்க பாத்தீங்களா? இல்ல, நம்புறீங்க பாத்தீங்களா? அதுதான் விசுவாசம். அந்த நம்பிக்கையினால தான் உங்களுக்கு இலவசமாய் தரார். நல்ல கவனிங்க. இதெல்லாம் நீங்க நம்பினபடினால உங்களுக்கு அவர் தமது சொத்தை இலவசமாய் தருகிறார். என் பிள்ளை உங்களை இலவசமாய் உரிமை ரத்த உறவு உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இத நீங்க மட்டப்படுத்தாதீங்க. மட்டப்படுத்தாதீங்க எப்படி? போன சொன்ன பாத்தீங்களா? இதெல்லாம் சும்மா இப்படிலாம் செஞ்சாலும் சொல்லாம இல்ல. வாக்கு தத்தம் உங்களுக்கு இலவசமானது. அதுல விசுவாசத்தை உறுதியாக இருக்கிறீங்க. இங்க நீங்க மதிக்கிறது, பொய் பேசாம இருக்கிறது, கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறது, இது எல்லாமே அவருடைய சாயுடைய உரிமை. அந்த குணாதிசயம் ஜீவனுக்குள்ள குணம் அது. ஹல்லேலூயா. பாவத்தின் குணம் இது. அது சொல்லியே கொடுக்கலாம். அதே போல ஜீவனுக்குரியவங்களுக்கு ஜீவனுக்குரியது வர ஆரம்பிக்கும். நீங்க இயேசுவை விசுவாசித்தால் அது உங்களுக்குள் விளையும். அந்த கிரியைகள் வளர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அப்ப நாம வசனத்தை விசுவாசிக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால என்னென்ன நன்மை உங்களுக்கு வருதுன்னு பாருங்க. ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அழைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நம்ம எங்க காவல் பண்ணப்பட்டிருந்தோம்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாத புறஜாதிகள் உலகத்தில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே இயேசு கிறிஸ்து வந்தா யார் விசுவாசித்தாலும், யூதர் என்றும் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல, யாரா இருந்தாலும் அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படி அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தேவர்கள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏகமாய் அடைக்கப்பட்ட காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தால் நீதிமான்களாகப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்துகிற உபாதியாக இருந்தது. நியாயப்பிரமாணம் எதற்காக? கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்துகிற உபாதியாக இருந்தது. இப்ப நாம் விசுவாசிக்கப்படினால் நாம் அதிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். நாம் விசுவாசிக்கப்படினால் நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். நாம் விடுதலையாக்கப்பட்டதுக்கு பிறகு மறுபடியும் நான் அதுக்கு உள்ள போகணும்னா நானே கழுத்தை விடுதேன். அடிமைதனத்துக்கு நானே செய்றேன், என் கழுத்தை செய்றேன், நானே ஒப்பு கொடுக்கிறேன் அடிமைதனத்துக்கு. ஆனா தேவன் ஒப்பு கொடுக்கல. தேவன் உங்களை என்ன செய்யறார்? ஒப்பு கொடுக்கல. நீங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாரோ அன்னைக்கு விசுவாசிக்க ஆரம்பித்தீங்களோ அன்றைக்கு அவர் சொன்னபடி அவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டார். அவர் சொன்னபடி அவர் வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிவிட்டார். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? இல்ல நான் மறுபடியும் நான் அதுக்குள்ளதான் போவேன், கலாத்தியர் புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படி சொல்லபடி உங்களுக்கு இப்படி போனீங்கன்னா நீங்க அப்படிதான் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஏன் இந்த நியாயத்திற்கு இப்போ இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவங்க ஏன் இந்த பெரிய நியாயத்திற்குனா இதை விட ஒரு மனிதர்களுக்கு தேவன் செய்ய முடியாது. இதை விட மிஞ்சி எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே அதாவது முதல்ல சொல்லி பார்த்தாரு, கேட்கல. மேட்டி சட்டத்திட்டங்களை போட்டு பார்த்தாரு, கேட்கல. உடனே பார்த்தாரு, எப்பா நீ எதுவுமே செய்யலாம், நானே எல்லாவற்றையும் நீங்க செய்யக்கூடிய தண்டனையில நான் சுமக்கேன். இப்போ நீங்க ஒண்ணு விசுவாசி, நான் சுமந்தவனை நம்பு. அதையும் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னா தண்டனை தப்பவே முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் இப்போ
நமக்கு தண்டனைக்குள்ள காரணமாக பாவத்தினால் வரல, இயேசு கிறிஸ்து செய்ததை விசுவாசிக்காமல் இருக்கிறபடினால் அவன் கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். இந்த பேதுரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாவம் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்தவன் கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதை மறக்கிறவன். இயேசு கிறிஸ்துவிலே சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மறந்து கொண்டே நான் பாவத்தில் இருக்கிறேன் பாவத்தில் என்று சொல்றவன் கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான் என்று சொல்லுது. ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் வந்த பிறகு நீங்கள் ஓத்துறதுக்கு கீழானவர்கள் அல்ல. விசுவாசம் வந்த பிறகு நீங்கள் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. விசுவாசம் வந்த பிறகு எனக்கு என் தேவன் இப்படி எல்லாம் செய்தால்தான் தருவார் என்ற சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் சுதந்திரவாதிகள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவர்கள். உங்கள் தகப்பன் தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் தேவனாக இருக்கிறீர்கள். ஆமென். சொல்லுங்க, நான் தேவனாக இருக்கிறேன். என் தகப்பன் தேவனாக இருக்கிறபடினா நான் தேவனாக இருக்கிறேன். தேவனிடத்துல பிசாசுகள் செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, சாத்தான ஒரு தூதன் வந்து அவனை சங்கிலியால கட்டி அடைச்சு போடுறான். ஒரு தூதன் வந்து சாத்தான அடைச்சு போடுறான். நம்ம அதை விட மேலா இருக்கிறோம். தேவன் அதை விட மேலானவங்க. இந்த இதுக்குள்ள வரும்பொழுது உங்களை ஏதாவது செய்ய முடியுமா? நீங்க அதுக்கு பயப்படுவீங்களா? இந்த சத்தியம் உங்களுக்குள்ள உறுதியாச்சுன்னா நீங்க பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டோம். இந்த சத்தியம் நம்ம அறியாம இருக்கிறபடினால் இந்த சத்தியத்தை சரி வர